ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் மகாநதி சீரியலோட ப்ரோமோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோன்னா நம்ம கங்கா யமுனா கிட்ட சொல்லு அப்படி அந்த நிவின்னு சொன்னான்னு, நீ இப்போ காவிரியை போட்டு திட்டிட்டு இருக்க சொல்லுடி அப்படின்னு கேட்டதும், அக்கா நான் நிவினை பார்க்க போனேன். அப்போ நிவின் என்ன சொன்னா தெரியுமா, காவிரிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னாக்கா அப்படின்னதும் கங்கா அதிர்ச்சி ஆகிறாங்க. அதுக்கு காவிரி என்னடி பண்ணுவா, ஐயோ அக்கா காவிரி அக்கா விஜய் மாமாவுக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னதும் கங்கா கோவப்பட்டு நம்ம ஜமுனா கண்ணத்துல பல்லாருன்னு அடிக்கிறாங்க. என்னக்கா இது தப்பு பண்ணது காவேரி, என்ன அடிக்கிற, அப்பனா யாருமே என்ன நீங்க புரிஞ்சு கொள்ளல அப்படின்னு கேட்டதும், இது பாரு அடிச்சதோட சும்மா விட்டேன்னு நினைச்சுக்கோ, உன்னை நிறைய கொண்டு போட்டிருக்கணும், நீ யாரை பார்த்து நீ தப்பா பேசுற, ஏய் காவேரியே இப்படி நீ இப்படி எல்லாம் தப்பா பேச உனக்கு மனசு வந்துச்சு, ஆமா காவேரி உன் அக்காடி, இப்படி அக்காவையே பார்த்து தப்பா பேசுறியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணு அடிச்சு உன்னை என் தங்கச்சின்னு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னதும், இங்க பாருக்கா அப்போ எதுக்கு நிவின் காவிரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லணும். ஏய் அப்படி அவன் சொன்னா என்னடி சொல்லு, அவன் சொன்னா காவிரி கெட்டவளா ஆயிடுவாளா, இங்க பாரு யாரோ ஒருத்தர் சொன்னதுக்காக காவேரியை போய் தப்பா நினைச்சிட்டு இருக்கியடி, நீ எல்லாம் ஒரு தங்கச்சா, உன்னை நினைச்சா எனக்கே அறிவறுப்பா இருக்குடி, அவன் எந்த நோக்கத்துக்காக அப்படிலாம் சொன்னானோ தெரியா, இப்படி போய் காவேரியை தப்பா நினைச்சிட்டேன், காவேரி நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கா, எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கா, அதை கூட யோசிக்காம யாரோ ஒருத்தர் சொன்னானா காவேரி துரோகம் பண்ணாளா, இங்க பாரு என்கிட்ட பேசின மாதிரி வேற யார்கிட்டே பேசுறாத, பல்லெல்லாம் வெளுத்து எடுத்துருவேன், நேற்று வந்தவனுக்காக காவேரியை தப்பா நினைச்சிட்டேடி, உன்னை பார்த்தாலே எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு, அக்கா பின்ன இதுக்குக்கா அவன் அப்படி சொல்லணும், காவேரி அக்கா வாரன்னு சொன்னபடியா தானே அவன் அப்படின்னா சொல்லியிருக்கணும் அப்படின்னதும், இங்க பாரு நீ பாத்தியா சொல்லடி, காவேரி அவனை பார்க்க போறத நீ பாத்தியா, இங்க பாரு ஏதோ ஒரு நோக்கத்துலதான் அப்படி சொல்லியிருக்கான், இன்னொரு வாட்டி காவிரியை பத்தி தப்பா பேசின மவளே நானே என் கையால இன்னும் கொண்டு போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அங்கிருந்து போனதும் நம்ம ஜமுனா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம காவேரி தான் காமிக்கிறாங்க. காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே நேரா வீட்டுக்கு வராங்க. நம்ம ஜமுனா பேசின எல்லா விஷயத்தையுமே நினைச்சு, அப்ப நம்ம கங்கா என்ன ஆச்சு காவேரி, என் முகம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஆஹா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னதும், இல்ல எனக்கு எல்லாமே தெரியும், ஜமுனா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னதும் காவேரி அதிர்ச்சி ஆறாங்க. அது வந்துக்கா அப்படின்னு போதும், இங்க பாரு ஏண்டி மூடி மறைக்கிற, ஆனா அவ அப்படிலாம் நடந்துப்பான்னு நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல காவேரி, அந்த நிவின் மேல பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சிட்டு இருக்கா, அதான் இப்படி கண்மூடித்தனமா உன்னையே சந்தேகப்படுற அளவுக்கு நடந்துட்டு இருக்கா, ஆமா அந்த நிவின் எதுக்காக உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லணும், இங்க பாரு இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, கண்டிப்பா கொள்முட்டி விட்டுருக்கான், அதுவும் மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கி இருக்கா, இங்க பாரு காவேரி அந்த நிவின் நம்ம ஒரு வழி பண்ணியே ஆகணும், அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அணைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. சரி சரி விடு நான் பாக்குறேன் எல்லாத்தையும், நீ கவலைப்படாதேங்கிற மாதிரி கங்கா காவேரியை ஆறுதல் படுத்துறாங்க. இந்த பக்கம் நம்ம விஜய் செம ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா ஒரு பெரிய பிளாக் நம்ம காவேரி பேர்ல புக் பண்ணிருக்காங்க. ஸோ அங்க பார்த்தோம்னா நம்ம காவேரியோட பர்த்டே வருது. அங்க பார்த்தோம்னா நம்ம விஜய் எல்லாருக்கும் முன்னாடியே காவேரிக்கு பர்த்டே விஷ் எல்லாம் பண்றாங்க. ஸோ காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் அவங்களால அதை வெளிக்காட்ட முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக தான், சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக தான் அந்த பிளக்கை நம்ம காவேரி பேர்லயும் புக் பண்ணிருப்பாங்க. ஸோ நேரா என்ன பண்றாங்கன்னா அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு காவேரி கிட்ட கொடுத்து ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறதும், என்ன சார் என்ன இது எல்லாரும் கிஃப்ட் பண்ணுவாங்க அது இதுன்னு, ஆனா நீங்க ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணி இப்படி டாக்குமெண்ட் கொடுக்குறீங்க எனக்கு புரியல அப்படிங்கிறது, இங்க பாரு காவேரி பார்த்து படிக்காமலே என்ன இதுன்னு கேட்டா நான் என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் அதை படிச்சு பாரு அப்படின்னதும் உடனே படிச்சு பாக்குறாங்க. என்ன இதெல்லாம், என்ன இது இவ்வளவு பெரிய பிளாக் என்னோட பேர்ல புக் பண்ணிருக்கீங்க, இங்க பாரு பர்த்டேக்குரிய கிஃப்ட் இதுதான், என்னோட சின்ன ஒரு சர்ப்ரைஸ், இது உங்களுக்கு சின்ன சர்ப்ரைஸா அப்படின்னு நம்ம காவேரி கேட்டதும், ஆமா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க.